ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் அரி கூட்டணியில் புரட்சி தளபதி விஷால் நடிக்கும் ரத்னம் ஏப்ரல் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அன்புள்ள ஓம் சரணவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக ஏப்ரல் 28 முதல் மே 4 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சனி வலுவாக சஞ்சாரம் செய்வதும் ஜென்ம ராசியில் சுக்கிரனானவர் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். வரும் 1ஆம் தேதி முதல் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானமான 2ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது என்று கூறினால் மிகையாகாது. அந்த அளவுக்கு ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 30 செவ்வாய், 1 புதன், 2 வியாழன், 3 வெள்ளி ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு எம்பெருமான் முருகனை பிரார்த்திப்பது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் ராகு, புதன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். 10இல் சனி சஞ்சரிப்பதால் குறிப்பாக உங்களுக்கு பார்த்தால் வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 2 வியாழன், 3 வெள்ளி, 4 சனி ஆகிய நாட்கள் பல வகையில் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வார தொடக்க நாளான 28 ஞாயிறு, 29 திங்கள், 30 செவ்வாய் காலை 10:36 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் நான் குறிப்பிட்ட நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாக மற்றும் ஜோதிடர்கள் மாநாடு. தொடர்புக்கு 7201 9383 மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் புதன், செவ்வாய் அமைந்திருப்பது நல்ல அமைப்பு ஆகும். பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனி, லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு
பணியில் உங்கள் உழைப்புக்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 28 ஞாயிறு, 29 திங்கள் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 30 செவ்வாய் காலை 10:36 முதல் 1-2 பகல் 2:32 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 30-1-2 மதியம் 2:30 மணி வரைக்கும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும், வரும் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. கடந்த 1 வருட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. எந்த ஒரு காரியத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல மாற்றங்களும் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு 28 ஞாயிறு, 29 திங்கள், 30 செவ்வாய், 1 புதன் ஆகிய நாட்கள் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். 2ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 2:32 மேல், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 4ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:38 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 2, 3, 4 ஆகிய நாட்களில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் இந்த வாரத்தில் முடிந்தவரை நிதானத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் சுக்கிரன் குரு சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9இல் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டியதை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் ஏற்படலாம். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும். கடந்த 1 வருட காலமாக உங்கள் ராசிக்கு 9இல் சஞ்சரித்த குரு பகவான் வரும் 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக 30 செவ்வாய், 1 புதன், 2 வியாழன், 3 வெள்ளி ஆகிய நாட்களில் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டால் அந்த முயற்சியில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல பலனை அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 4ஆம் தேதி சனிக்கிழமை மட்டும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தடையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பது
ஒரு சிறப்பான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 7ல் புதன் சஞ்சரிப்பது ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 7ல் செவ்வாய் 8ல் சூரியன் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவுகள் ஒரு சில சாதக பலன் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை சற்று தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக தற்போது சில நெருக்கடி இருந்தாலும் வரும் 1ஆம் தேதி ஏற்பட இருக்கக்கூடிய குரு மாற்றத்தின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் அதன் பின் உங்கள் வாழ்வில் சில மாற்றங்களும் ஒரு வளமான பலன்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஆரம்பத்தில் சில நெருக்கடி இருந்தாலும் புதன்கிழமைக்கு பிறகு உங்கள் வாழ்வில் சில மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 2 வியாழன், 3 வெள்ளி, 4 சனி ஆகிய நாட்கள் ஓரளவுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 7ல் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்பை பெறுவீர்கள். வேலையாட்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் ஒரு சில வளமான பலன்களையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டால் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் 28 ஞாயிறு, 29 திங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா 30 செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். நான் கூறிய நாட்களில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டால் அதில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி, 5ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எந்த விஷயத்திலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். உங்கள் ராசிக்கு 6ல் சூரியன் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்பதால் ஒரு வளமான பலன்களும் நல்ல முன்னேற்றமும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வரும் 1ஆம் தேதி ஏற்பட இருக்கக்கூடிய குரு மாற்றத்தின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு வரவிருப்பதால் ஒரு சில நல்ல வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அதன் காரணமாக உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்தினால் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 30 செவ்வாய், 31 இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 30 செவ்வாய், 1 புதன், 2 வியாழன் ஆகிய நாட்கள்
உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சனி, 4இல் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 5இல் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பாகும். வார முற்பாதியில் குரு 5இல் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 28 ஞாயிறு, 29 திங்கள், 2 வியாழன், 3 வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். நான் கூறிய நாட்களில் ஏதாவது புதிய முயற்சியில் ஈடுபட்டால் அதில் பரிபூர்ண வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சனி, 4இல் சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. பேச்சில் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு வரும் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு யோகமும் வளமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 30 செவ்வாய், 1 புதன், 2 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். ஒரு முக்கிய அதிகாரியை பார்க்க வேண்டும் என்று இருந்தால் அதனை நான் கூறிய நாட்களில் மேற்கொண்டால் ஒரு சில சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். முடிந்தவரை நிதானத்தோடு இருப்பது, பேச்சில் மற்ற விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசியில் சனி, 2இல் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக நிறைய நெருக்கடிகள் ஏற்படும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உண்டாகும். பொதுவாக நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாத காரணத்தினால் வேலையில் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரிகளிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு முடிந்தவரை முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 28 ஞாயிறு, 29 திங்கள், அடுத்து குறிப்பாக 3 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுக்கு. ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாக மற்றும் ஜோதிடர்கள் மாநாடு. தொடர்புக்கு 7200163001 9383763001. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் ராகு செவ்வாய், 2இல் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும்.
கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் தேவையில்லாத தடங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபடுகின்ற போது சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்து குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தூர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக மனைவி பிள்ளைகளிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. அடுத்து குறிப்பாக நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. 2இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் வருகின்ற 1ஆம் தேதி முதல் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு 28 ஞாயிறு, 29 திங்கள், 30 செவ்வாய், 1 புதன் ஆகிய நாட்கள் ஒரு மிகச்சிறப்பான நாளாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பொறுமையை கடைபிடிப்பது, சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். உங்களது ஓம் சரவணபவ யூடியூப் சேனலில் குரு பெயர்ச்சி பலன்கள் இருக்கிறது, பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.